நமஸ்காரம் அம்மா. திருவண்ணாமலை காணொலி நிகழ்நிலை சபையினருக்கும், சாலை சதீஷ், சாலை சிவகுமார், சாலை ஆனந்தமூலியார் ஆகியோர்களுக்கும் என் மனம் கழிந்த நமஸ்காரம். மனம் பூத்த திருமேனி மதிபூத்து ஒளினாவும் வல்லால் வல்லால் கணம் பூத்த தௌஹீதும் கதிபூத்து சூது நடை காமீல் காமீல் தனம் பூத்த பெரும்பொறிமை இனம் பூத்த அன்சாரிமாறும் பூத்த இனம் பூத்த பூத்தொளிருமெங்கள் மதீனாத்தரசர் இருதால் போற்றி. மதீனா அரசரை பற்றி வண்ண வண்ணமாக அவர்கள் மகிமைகளை எல்லாம் எடுத்துக்கூறி அவரை புகழ்ந்து இந்த பாடலை தெய்வம் அன்று மதீனா முனவராவில் உருகி பாடிய பாடல் இது. இன்று நம் முன்பாக பிரகாச தோற்றவராக இறுதி தீர்ப்பராக அவதரித்து வந்து மனம்பூத்த திருமேனியும் மதிபூத்த தவநெறியும் பெற்று மதிமாதவ சிகர எல்லைக்கு ஏறி வான்கண்ணி விராட்டவத்தில் இருக்கும் மெய்யுருள் அருட்பெரும் வல்லலே நமது தெய்வம் ஆவார். சொல்லாத நிலையும் மெய் அடிநூலில் சொல்லி மறைத்து வைத்தேன் சந்ததிகற்காய் விண்டு விண்டு மூடியும் வைத்தேன் இந்த நூலில் வேத நபி நடந்த நாட்படிப்படியே விண்டு விண்டு மூடியும் வைத்தேன் இந்த நூலில் வேத நபி நடந்த நாட்படிப்படியே என்று பூர்ணப்பொதியில் தெய்வம் பாடி வருகிறார்கள். முதலில் நாம் தோற்றிருத்த பாடலில் உசூதில் நடை காமீல் காமீல் என்று ஒரு அற்புத சொல்லில் நடை என்பதும் உசூதி என்பதும் தேவநாட்டு தேவாமிர்தமான குருவரும் தரும் ஞான மொழியில் வெளிப்படுவதாக இருக்கிறது. நமது தெய்வம் அவர்கள் சுயம்புவான ஜீவனில் உறைந்துள்ள நம் மனத்தையே தங்கள் தவவல்லமையால் தன்னகத்தை ஆக்கி தனம்புக்கவிக்கும் தகமையாளர் ஆனவராதலால் வந்த மறைந்த ஆண்டோர்களின் மனதிலும் இவர்கள் நீங்காத அன்பு செல்லும் பெற்றவர்கள் ஆவார்கள். அது மட்டுமல்லாமல் மேன்மையான தவாதிக்காரத்தால் காலகாலமாக நில ஒளிற்கு வந்து ஞான பூரண நிலை பெற்று பின் மண்ணில் மறைந்து கொண்டுள்ள ஆண்டோர்கள் எல்லாரையும் தங்கள் தவ வல்லுவ சக்தி கொண்டு அவரெல்லாம் எழுப்பி நீதி பெருநாளில் பொற்தேகம் அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். இந்த பொற்தேகம் பற்றிய மேலாம்பர விவரம் சுவை பொருந்தியது. இதனை எப்படியும் விருத்தி பேச இயலாது, பேசினாலும் புரியாது. தெய்வ மான்மியமோ இதனை பற்றி நிறைய பேசுகிறது. அது கூறும் வினோத மாயநிலை வரங்களை பற்றி மட்டும் நாம் அதில் பார்த்து வருவோம். எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளது போல் அல்லாது மனிதன்தான் பரபிரம்மம் முழு அளவு வியாபித்து ஏகநாயகமாக அவனில் உள்ளது. அண்டமும் அதிபாதாளம் அகிலமோடமர மற்றும் கண்டனால் யோனி தோற்றம் கணிக்குணா உடலோ சங்கும் தொண்டெழு மனிதன் சுத்த துறை இருதயத்தில் அன்றி வெண்டெங்கும் வெளியாகாத இறைவனை இறைஞ்சுவோமே என்று தெய்வம் நம் வேதத்தில் பாடுகிறார்கள். எல்லா மனிதனுள்ளும் பிரம்மாவி இருந்தாலும் அதன் வெளிப்பாடும் அது பிரகாசமும் மெய்த்தவ குருபனின் தொண்டர்களின் சுத்த இருதய ஜீவதேக அகந்தலில் மட்டும்தான் பிரம்மத்தின் வெளிப்பாடு எழுவதற்கான ஒரு சக்தி இருக்கிறது என்று நாம் அறிவதற்காக தெய்வம் இந்த பாடலை பாடியிருக்கிறார். பரபிரம்மம் மனுவில் இருக்கிறது. அதனை அவன் அறியாமல் உணர முடியாமல் இருக்கிறான். மனுவில் பிரம்மமும் உயிரும் அவன் மனமுமாக இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைப்பு பெற்றே இருக்கிறது. இதனை இந்த ஆதி மகான்மிய அறிஞ்செயல் விருப்பி பழமை வேதாந்தங்கள் நமக்கு ஞான பாடமாக மிக அற்புதமாக நீதி பாக்களாக காலாகாலமாக இவற்றையெல்லாம் எடுத்து விவரித்து தான் கூறுகிறது. இவைகளில் குறிப்பாக மனம் என்பது மட்டும் ஆத்மாவுடன் இணைந்தது என்பது மட்டும் மிக சூட்சமாக அவைகள் எடுத்து உரைக்கின்றது. மனிதன் உயிரில் பரபிரம்மம் பூரணமாக அதே சமயம் அதிநுட்பமாக இணைந்துள்ளது.
மறைந்த மூதுரிநாத அவதார பாரவான்களின் ஜீவான்மனம் கூட ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று ஒன்றோடொன்று இன்றும் தொடர்பு கொண்டிருப்பதுடன் நீதி நடுவு நாள் வரை நம் பூரண பரம்பொருளான தெய்வங்களின் வான்கண்ணி விராட்காமம் முடியும் வரை காத்திருக்கிறது. இதில் நிச்சயித்து ஆண்டோர்கள் தீர்க்கதரிசனம் கூறுகிறது. அது எதற்கு என்றால், ஆதிமூல ஆதி பேரொளி வித்தே ஜடத்திலுள்ள இருந்த அருள் வித்தான அருள் விச்சத்தை ஆவியாகிய அந்த பரபிரம்மே நில உலகிற்கு தாமே மாயாத்துவ உடல் எடுத்து வந்து பூரண பொழிவு கொண்ட பொற்தேகத்தை மண்ணில் காத்திருக்கும் அந்த மூதுரிநாத மகத்துகளாகிய அவர்களுக்கு நீதி தீர்ப்பு கடைநாளை தருவே என்ற ஒரு வாக்கை ஆதி தலைநாளில் தந்திருக்கிறது என்று பழமை ஞான வேதங்கள் கூறுகிறது. அதனாலேயே பரம்பொருளான நம் தெய்வ அவதாரம் இந்த பூவெளியில் இன்று நிகழ்ந்துள்ளது. இந்த பொற்தேகம் அவளுக்கு மட்டுமல்லாது அவளின் தவஞான சீடுகளான நமக்கும் கிடைக்கும். நம் ஜீவனிலும் இன்று அவர்கள் இணைந்து பிரம்ம பிரகாச நிழலாக இருப்பதால் நமக்கும் அந்த பதம் நிச்சயம் கிடைக்கும். அவர்கள் அவதாரம் நிகழ்ந்துள்ள இன்றைய வசந்த பொற்காலத்தில் இது நமக்கு கிடைக்கத்தான் போகிறது. அதனால்தான் அளவில்லா வெகு காலம் இப்பூமியில் பழமையான புராதன பூர்வீக நெல்போலும் பீரியாதேனை ஆண்டையன் நெல்போலும் பீரியாதேனை ஆண்டையன் தலையில் என்போரு தால் வாழி வாழியவே என்று விழாவில் நாம் இன்றும் தோற்றெடுத்து பாடுகிறோம். நிலவுலகிற்கு வந்து மறைந்த ஆண்டோர்களின் ஜீவான்மனமாது அவர்கள் தூளமானது மண்ணில் பதிந்து இருந்தாலும் பிரம்ம கட்டளைப்படி அந்த ஜீவாத்மாக்கள் அவ்வப்போது அடைக்கப்பட்டு ஒன்றுக்கு ஒன்றாக கூடிச்சங்கம் தேடக்கூடிய அகமிய தொடர்பு கொண்ட நிகழ்வு மேலவள நாள் தேவநாட்டு அவையிலும் கைலாயத்தின் தேவகமாக சபையிலும் அவ்வப்போது நிகழும் என்ற செய்தியை மான்மியத்தில் ஞானமுத்தர்கள் வேதங்களில் இருந்து எடுத்து தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார்கள். இன்று பரம்பொருளாக வந்திருக்கும் நம் குரு மகாத்மியர் மிகத்த தவஞானம் பெற்ற பெருந்தகை தவமணி ஆகியிருப்பதால் வழி வந்து மறைந்த எல்லா ஜீவமுத்திகளின் ஜீவ ஆன்மனத்திலும் இவரால் அளவலாக முடியும். அந்த பார்வான்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாலும் இவர்களை தெய்வங்கள் குரல் கொடுத்து தட்டி எழுப்ப முடியும். பொதுவாக குருவரம் தரும் அருள் தகமையில் அடக்கமான பிரயாணமான பிம்பத்தில் உள்ள ஜீவாவி அந்த ஜீவப்பிரியான பிம்பத்தில் உள்ள ஜீவதேகத்தில் அடங்கியுள்ளது. அதில் உள்ள ஜீவான்மனம் பரமாத்மாவினை தொடர்பு கொண்டதாகவே இருந்து வருகிறது. மனுவின் ஜீவனில் ஒட்டியுள்ள மனம் என்பது தூளத்தை துறந்தாலும் ஜீவனில் அப்படியே இருக்கும். அதே சமயம் மனுவின் பிறவியில் கவனம் என்பது மட்டும் அந்தந்த பிறவியோடு சரி. மனுவின் மனம் என்பது மட்டும் எப்போது நிச்சயமாக ஜீவனில் இருக்கும். மனுவின் ஜீவனால் பரியந்தமும் அது இருந்து வருவது மட்டுமல்லாது நிச்சயமான யுகக்கோடி கற்பகால வரை மனுவின் ஜீவனிடம் மனம் ஒட்டித்தான் இருக்கும். அதனால்தான் தெய்வர்கள் தமது பிள்ளைகளுக்கு 40ஆம் நாள் ஆன்ம சஞ்சார உரிமை காட்சிக்கு பிறகும் ஆண்டு பூர்த்தி என்பதை ஆண்டாண்டு காலம் தொடர்ந்து செய்யுமாறு எடுத்து வைத்திருக்கிறார்கள். எப்படி மிக்க ஆண்டவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களின் மனிதேகம் மறைந்தாலும் அவர்களின் ஜீவாத்மாவாகிய ஜீவான்மனம் பரமாத்மாவின் அடிநிலையில் தொடர்புடன் தான் இருந்து வருகிறது. இந்த நித்திய சூரியலாகிய ஜீவமுத்தர் எல்லாரும் பரமாத்மாவிடம் கட்டளையை ஜீவலோக அகமிய விரிப்பில் எப்போதும் ஏற்கவும் முடியும், பகிர்ந்து கொள்ளவும் முடியும். இந்த உண்மையை சாஸ்திரங்கள் எடுத்து வரைந்து இருக்கிறது. இப்படி சொல்லி வருவது எல்லாம் வந்த ஞான தயாபர ஆண்டோர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இப்படி சொல்லி வருவதெல்லாம் வந்த ஞான தயாபர ஆண்டோர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இது பழமை காலம் தொட்டு பார்வான்கள் தங்கள் ஞான பிள்ளைகளாகியவர்களுக்கு மட்டுமே தெரிவித்த அரிய செய்தி. இந்த ஆண்டோர்களைத்தான் தெய்வங்கள் நீண்ட யுகாந்த பிரளய காலமான யுக முடிவு நீதித்தாள் நடவு தீர்ப்பு நாளில் அவளை எழுப்பும் அற்புத சாகசத்தை தங்கள் தவையற்ற வல்லமையால் செய்ய இருக்கிறார்கள். அதுதான் மாண்ட மாணுவனைத்தும் மண்ணில் இருந்தெழுப்பி
மாண்ட மனு அனைத்தும் மண்ணில் இருந்தெழுப்பி தோன்றும் தீர்ப்பில் எட்டி ஸ்வர்க்க நரகம் என்றும் காண்முலை ஆதிக்கு முன் ஆதியாம் மானியம் ஓதி வரும் என்று தெய்வம் வேதத்தில் பாடியிருப்பதாகும். மேலே நாம் பார்த்து வரும் எல்லாம் தெய்வங்களின் அதித்தேவ பிரமிச்சு கொண்ட செயலாகும். ஆண்டவர்கள் தீர்ப்பு நாளில் இந்த செயலை செய்வார்கள் என்பதை திட தீர்க்கதரிசியாக மாமரைகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பொதுவாக நம் ஆன்மாவாகிய பிரணவத்தையே ஜீவான் மனம் என்று வர்ணித்து தெய்வம் மான்மியத்தில் வரைந்திருக்கிறார்கள். மனம் என்பது அது மனுவின் ஜீவனுடன் சேர்ந்த ஒன்று என்று மான்மியத்தில் எடுத்துக் கூறியிருப்பதை தெய்வம் தங்கள் வேதத்திலும் எடுத்துக் கூறுகிறார்கள். பொதுவாக நம் வாழ்க்கையில் மனசாட்சியுடன் சொல்கிறேன், மனதை துருட்ட சொல்கிறேன், மனத்தாங்கள் அடிகிறேன் என்று மனது மனது என்று நாம் பேசுவது எல்லாம் நம் ஜீவனை தொட்டே அதை ஒட்டியே மனம் இருப்பதால் இந்த வழக்கம் வந்துள்ளது என்பதை நாம் அறிய வேண்டும். ஞானத்தேவர்களான மகத்துக்களில் ஜீவ ஆன்மா இப்போது சொர்க்கபதி போன்ற வாழ்வில் இருந்து வருகிறது. அப்படி இருந்தாலும் அது இறுதி தீர்ப்பு நாளை பரபிரமத்தின் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்படும். அவர்கள் நுண்ணிய குற்றமே அவர்கள் வாழ்நாளில் இழைத்திருப்பினும் அதற்கு உரிய ஒரு தண்டனை